வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தானுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி பற்றி அங்கே நடத்திருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போ உலகம் முழுக்க ஒரு பாப்புலரான வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சி புரட்சி அப்படின்றது கிட்டத்தட்ட 16 நாடுகளில் இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கு. பல ஆட்சி மாற்றம் அப்படின்றது நடந்திருக்கு. சமீபத்தில் நம்ம பார்த்தோம் பங்களாதேஷ் ஒரு வருடம் முன்னாடி. இப்போது பாகிஸ்தானில் இதற்கான சைகைகள் கிளியர் கட்டாக நல்ல வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு படித்த இளைஞர், வெகு சில பேர் படித்திருக்காங்க, அதாவது ரேடிக்கலைஸாக இல்லாமல் இருப்பாங்க, புத்தி இருக்கக்கூடிய மக்கள். அதில் ஒரு ஜென்சி பையன் போட்ட ஒரு பதிவு. அந்த பதிவில் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, பாகிஸ்தானோட எலைட்ஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய இராணுவம், சோகால்டு மேல்தட்டு மக்கள், இவங்க ஜென்சியோட நம்பிக்கை பெற தவறிட்டாங்க. ஜென்சிஸ் இவங்களை நம்புறதுக்கு தயாராக கிடையாது. பாகிஸ்தானோட ஜென்சிஸ் இவங்களை நம்புறதுக்கு தயாராக கிடையாது. நீங்கள் எத்தனை காலேஜில் எத்தனை யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் எவ்வளோ லெக்சர் ஆர்கனைஸ் பண்ணலாம். பாகிஸ்தானில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, DGISPR இவங்களுடைய பாகிஸ்தானுடைய இராணுவத்தோடைய ஊடகப் பிரிவு அவங்களுடைய அதிகாரிகள் அனுப்பிச்சு எல்லா காலேஜ் ஸ்கூல்லலாம் போய் லெக்சர் கொடுப்பாங்க. அதில் பேசிக்கலாக இவங்க என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக, ஹிந்துக்களுக்கு எதிராக ரேடிக்கலைசேஷன். நேரடியாக கல்லூரி மாணவர்களை, பள்ளி கல்லூரி மாணவர்களை ரேடிக்கலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தனி விங்கே பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்குது. இந்த பையன் அதை தான் குறிப்பிட்டு சொன்னால், நீ என்ன தான் போய் யூனிவர்சிட்டியில் எல்லாம் பண்ணாலும் ரியாலிட்டி எங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அந்த பழைய கதையை எடுத்து எங்களை எதிராக திருப்பி விடுறது அப்படின்றது இனிமேல் நடக்காது. அப்படின்ற போது இந்தியாவை பற்றி அந்த பதிவில் எங்கேயுமே மென்ஷனே கிடையாது. ஸோ இந்தியா எதிரி கிடையாது எங்களுக்கு, நீங்கள் இந்தியாவை எதிரியாக வச்சு இங்கே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்களே தவிர இங்கே நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்க இந்த போஸ்ட் பயங்கரமாக வைரல் ஆச்சு. இந்த போஸ்ட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய பைனியர் நியூஸ் பேப்பர் எடிட்டோரியலில் வருது. பயங்கரமாக வைரல் ஆகி, குறிப்பாக பாகிஸ்தானுடைய PTI இம்ரான்கானோட கட்சி இதை மிகப்பெரிய லெவலில் பகிர்ந்து லட்சக்கணக்கான லைக்ஸ் உடனடியாக பாகிஸ்தான் இராணுவம், இந்த முட்டாள்கள் 10 மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இராணுவ வாழ்க்கையில் அப்படி தூங்க முடியாது. பட் இவங்க இப்போ ஒரு 12 மணிக்காக எழுந்து அதன் பிறகு அந்த கட்டுரை அப்படின்றது அந்த சமூக வலைத்தளம், அதாவது இவங்க நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கப்படுது, அவங்களோட வலைத்தளத்துலேருந்து எடுக்கப்படுது. இப்போது இது பயங்கர ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. பல பேர் பாகிஸ்தானில் வெளியில் இருக்கக்கூடியவங்க விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரூட் மிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்குது. போலீஸுமே அவங்க கையில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கிட்டத்தட்ட 200 முன்னாள் இராணுவ அதிகாரிகள் அவங்க காவல்துறையில் கொண்டு வராங்க. ஸோ இந்த ISI, பாகிஸ்தானோட அசீம் முனீர், இவங்க எல்லாருமே நிச்சயமாக ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்ற உளவு தகவல் இருக்குது. இல்லைனா போலீஸ் இராணுவத்துறையில் இருக்கவங்கள அவசரமாக IGக்கெல்லாம் கொண்டு காவல்துறையில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நாளைக்கு காவல்துறையும் அவங்களை எதிர்த்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் அங்கே மிக முக்கியமான பாட்டு. அதன் பிறகு வழக்கம் போல் இவங்களுக்கு அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, அதாவது பாகிஸ்தானுடைய அசீம் முனீருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்களை விட்டு இது எல்லாமே இந்தியாவுடைய சதி, ராதாம் பண்ணுதுன்னு சொல்லி கூப்பாடு போட்டு நிறுத்தினாங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 10ஆம் தேதி, இது நம்ம டீம் ஸ்பெசிஃபிக்காக எடுத்தது, பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் நேரடியாக இம்ரான்கானுக்கு ஆதரவாக, PTIக்கு ஆதரவாக கோஷம் போடக்கூடிய வீடியோக்கள் வந்திருக்கு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கராச்சியில் ஒரு இராணுவ வாகனத்தில் இந்த இராணுவ வீரர்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த கோஷங்களை எழுப்பியிருக்காங்க. இது ஒரு மிலிட்ரி கான்வாயில் ஒரு குறைஞ்சது ஒரு 10லிருந்து 100 மிலிட்ரி வாகனங்கள் போகும். அதில் போயிட்டுருக்கக்கூடியவங்க பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் பார்ட்டிக்கு ஆதரவான கோஷங்கள் எழுப்பியிருக்காங்க. ஸோ இராணுவத்தில் இருக்கக்கூடிய யாருமே சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் வச்சுக்கக்கூடாது. இது எல்லா நாடுகள்லையுமே இருக்கக்கூடிய ரூல். ஸோ நீங்கள் நம்ம இராணுவத்தில் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல ஒரு இதில் பேசும்போது அரசியல் பேசக்கூடாதுன்ற ஒரு கிளியர் கட்டான ரூலே இருக்குது. அரசு என்ன சொல்லுதோ அது கவர்மெண்ட் ஆஃப் த டே. அந்த கவர்மெண்ட் ஆஃப் த டேவை யார் முடிவு பண்ணுற? மக்கள். ஸோ மக்களுக்கான இராணுவம் அப்படின்றது இந்த மாதிரியான ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை சமூக வலைத்தளங்களில் போடுறாங்க அப்படின்னா, அந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் எதுக்கும் தயார் அப்படின்றதுக்கான ஒரு மனநிலையில் இருக்கிறது காமிக்குது. இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு எடுத்திங்கன்னா, அவங்களுடைய இராணுவ தளபதிகள் அரசியலில் இருப்பாங்க. அதாவது ஜென்ரல் அண்ட் அபோவ், லெஃப்டினன்ட் ஜென்ரல், மேஜர் ஜென்ரல் அண்ட் அபோவ் தான் இந்த அரசியல். இது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், வீரர்கள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இராணுவம் மட்டுமே, வேறு எந்த விதமான பொலிட்டிக்கல் அஃபிலியேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்ற கடுமையான இராணுவ சட்டங்கள் அங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரு கடந்த ஒரு 10 வருடங்களில் இந்த மாதிரி யாராவது பதிவுகள் போட்டவங்களாம் ஸ்ட்ரெயிட்டாகவே கோர்ட் மார்ஷல் பண்ணி சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணி ஜெயிலில் போட்ட வரலாறும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனலாக பாகிஸ்தானோடைய முட்டாள்களை எழுப்பி கேட்டிங்க, மக்கள் எழுப்பி கேட்டிங்கன்னா இல்லை எங்கள் இராணுவம் தான் எங்களுடைய காப்பாளர், எங்களோட எப்பப்பெல்லாம் எங்களை அரசியல்வாதிகள் எங்களை கைவிட்டாங்க, குடும்ப அரசியல் நடக்குது, இராணுவம் தான் எங்களை காப்பாற்றுது அப்படிம்பாங்க. ஸோ அந்த இமேஜை வந்து அவங்க ரொம்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இமேஜை முதலாக உடைச்ச பெருமை அந்த நிச்சயமாக அதை வந்து இம்ரான்கானை பாராட்டி ஆகணும். சுக்குநூறாக உடைச்சது வந்து இம்ரான்கான் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள்லாம் மீறி தண்டிக்கப்படுவோம், வேலை போயிடும், தூக்கில் போடக்கூட வாய்ப்பு இருக்குது, ஜெயிலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மீறி 1-2 வீரர்களில் நிறையா வீரர்கள் சேர்ந்து இந்த கோஷங்களை எழுப்புறது பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ள ஒரு மியூட்டினி அதை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா சைகைகளுமே கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கு. இப்போது இந்த இன்சிடெண்ட் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இராணுவம் ஜனவரி 7ஆம் தேதி இம்ரான்கான் ஒரு நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட், இம்ரான்கான் பாகிஸ்தானுடைய தேசத்துக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்க இராணுவம் டிக்ளேர் பண்ணுறாங்க. அதன் பிறகு ISPR இவங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஸ் இராணுவத்துடைய ஊடகப் பிரிவு மிகப்பெரிய லெவலில் இம்ரான்கானுக்கு எதிராக ஒரு கெபால் கிரியேட் பண்ணி அதன் மூலிமா பதிவுகள் போடுறாங்க. இன்னும் இந்த 2 ரூபா 5 ரூபாய்க்கெலாம் கராச்சியில் பதிவு போடக்கூடியதுக்கு ஆள் இருக்குது. அவங்கள வச்சு ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் குறிப்பாக பஞ்சாப் ப்ராவின்ஸில் இருக்கவங்கள கடுமையாக கிராக் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவு எடுத்து அந்த 3 நாளுக்குள்ளே இது நடக்குது அப்படின்ற போது இது கிளியர் கட்டான ஒரு விஷயம். அவங்க இராணுவத்துக்குள்ளே நான் பேசின சில பேர்கிட்ட வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பாகிஸ்தானுடைய மேஜர் லெஃப்டினன்ட் லெவல் கர்னல் லெவல் ரேங்கில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய வீரர்கள், ஜூனியர் ஆஃபீஸர்ஸு மற்றும் அவங்களுடைய குடும்பங்கள், கண்டோன்மெண்ட் கிட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், இராணுவ வீரர்களுடைய அதிகாரிகளுடைய குடும்பங்கள், இவங்களுக்கு இம்ரான்கானுடைய ஆதரவு எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90%. இந்த கண்டோன்மெண்ட் கிட்ஸு, இந்த மேஜர் லெஃப்டினன்ட் கர்னல் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்க குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆதரவு இப்போ உண்டு வரதில்லை. பாகிஸ்தானுடைய அந்த இம்ரான்கானுடைய அந்த கிரிக்கெட் வரலாறுலேருந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்குள்ளே அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஏன்னா பாகிஸ்தானுடைய மிலிட்ரி கொலாப்ஸ் ஆச்சுன்னா அந்த நாடு வந்து கொலாப்ஸ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. அது நல்லதுக்கு தான் நடக்கும், அது அந்த மக்களுக்கு புரியும். பட் அந்த மிலிட்ரியோடைய அந்த ஸ்ட்ரக்சர் இரும்பு இதில் கிளியர் கட்டாக ஒரு டென்ட் விழுதுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவங்களுடைய அந்த இன்ஸ்டிடியூஷனல் டென்ஷன் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது அப்படின்றதும் நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. ஸோ இவங்களால் இதை ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியுமா? இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் மார்ஷல் பண்ணுவாங்க. சில இடங்களில் வந்து அவங்களுக்கு எதிரான இன்ஸ்டிடியூஷனல் கொலாப்ஸ் அப்படின்றது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஒரு அபாய சங்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க உள்ள கீழே நீங்கள் என்ன தான் ஜென்ரல்ஸ் கண்ட்ரோல் பண்ணாலும் கீழே இருக்கக்கூடிய மிடில் லெவல் அதிகாரிகள் மற்றும் கீழே இருக்கக்கூடிய வீரர்கள் உங்களுக்கு எதிராக போனாங்கன்னா அவங்களால நிற்கவே முடியாது. அங்கே வச்சுட்டு இருக்கக்கூடிய காப்பாளர்கள் அசீம் முனிருக்கு ஒரு க்ளோஸ், அவங்க ரெஜிமெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு 500 ராணுவ வீரர்கள் உள்ளே வந்து 2 மேஜர் ரேங்க் அதிகாரிகள் உள்ளே வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதாங்க. ஸோ அசீம் முனிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்றது இப்போ தெளிவாக தெரியுது. கமாண்ட் டிசிப்ளின் கிளியர் கட்டாக ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இம்ரான்கானுக்கு இதுக்கு மேலே இவங்க அழுத்தம் கொடுத்தாங்கன்னா இம்ரான்கானை கொல்றதுக்கெல்லாம் கூட நடுவில் பிளான் பண்ணாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் ஒரு இயற்கை மரணமாக மாற்றணும் அப்படின்றதான் இவங்களுடைய பிளான், அசீம் முனியோடைய பிளான். இதில் எது ஒன்று நடந்தாலும் நிச்சயமாக அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சிவில் வார் வரத்துக்கான சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. இப்போது இவங்களுடைய இன்னொரு சைடு எடுத்திங்கன்னா சைஃபுல்லா கலீத் கசூரி, இந்த பஹல்காம் தாக்குதலுடைய மாஸ்டர் மைண்டு, அவனுக்கு அரசு பாதுகாப்பு, இராணுவ பாதுகாப்பை இப்போ அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இது உலகத்திலேயே இந்த கேலி கூத்து பாகிஸ்தானில் மட்டும்தான் இருக்கும். ஒரு தேடப்படக்கூடிய பயங்கரவாதிக்கு இராணுவமும் அரசும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஜெட் செக்யூரிட்டி கொடுத்து வச்சுருக்காங்க. அவன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இஸ்லாமாபாத்தில் ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் நாங்கள் வந்து இவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் மீட்டிங்கில் அவங்க PMML ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங்கில் அவன் சொல்லக்கூடியது, ஐ வாஸ் பிளேம்ட் ஆஸ் பீயிங் த மாஸ்டர் மைண்ட் ஆஃப் பஹல்காம் டெரர் அட்டாக், நவ் மை நேம் இஸ் ஃபேமஸ் இன் த என்டையர் வேர்ல்டு. ஏன்னா தான் வந்து பஹல்காம் தாக்குதலுக்கு இந்திய அரசாங்கம் குற்றம் சாட்டினாங்க, அதனால் இப்போ நான் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டேன். இந்தியா வந்து இப்போ எங்களை கண்டு பாகிஸ்தானை கண்டு அழுட்டாங்க. நான் நினச்சா ஒரு ஃபோன் கால் போட்டு என்னால் அசீம் முனிர்கிட்ட பேச முடியும். சரி, 2 ஜிகாதிகள், ஒருத்தன் யூனிஃபார்மில் இருக்கிறான், ஒருத்தன் யூனிஃபார்மில் இல்லை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர ஒரு தேடப்படக்கூடிய ஐநாவால், அமெரிக்காவால், இந்தியாவால் பயங்கரவாதின்னு முத்திரப்பட்ட கூட்டவன் அவனுக்கு நீ ஸ்டேட் பாதுகாப்பு கொடுத்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பப்ளிக் மேடையில் அவன் உட்காந்து நான் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டேன்,
எனக்கு இந்திய ராணுவம் வந்து என்னை கண்டு பயந்துருச்சு, ஏன்னா பாகிஸ்தான் ராணுவத்தில் யார்கிட்ட வேணாலும் எனக்கு ஒரு ஃபோன் காலில் ஒரு நொடியில் பேச முடியும் அப்படின்னா இந்த ஜிகாதி பாகிஸ்தான் ராணுவத்துடைய நெட்வொர்க் அப்படின்றது இன்னும் வலிமையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓப்பன் இன்ஸ்டிடியூஷனல் கொலாபரேஷன் அப்படின்றது இருக்குது. அப்போ சட்டம் ஒழுங்குகள் அங்கே எதுவுமே கிடையாது. எதுக்கு உங்களுக்கு கோர்ட்டு, எதுக்கு உங்களுக்கு வந்து இதுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ கிளியர் கட்டாக இவங்க என்ஐஏவோடைய அந்த சார்ஜ் ஷீட்டை எடுத்து பார்த்தோம், ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் ஒன்று சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம். அசஸ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எழுதுனது அட்டாக் வாஸ் கமிட்டட் அண்டர் டைரக்டிவ்ஸ் இஷ்யூட் பை சீனியர் ஆப்ரேட்டிவ்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, இது ஐஎஸ்ஐயோடைய மூத்த அதிகாரிகளுடைய உத்தரவின் பேரில் தான் லஷ்கர் இ தொய்பா இதை செஞ்சாங்க. இப்போ இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. இந்தியாவுடைய அந்த தருணம் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. என்ஐஏவுடைய சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆன பிறகு அது உலகம் முழுக்க கொடுக்கப்பட்டு இவனுங்களே இப்போ வாயை வந்து விட்டுருக்கானுங்க. இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி பார்த்து இந்த இடத்துல இந்தியா ஒரு மிகப்பெரிய முடிவை நோக்கி போகும். ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 அப்படின்றதான் என்னுடைய அசஸ்மெண்ட். எப்போ என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பாகிஸ்தானுடைய அந்த மிலிட்ரி ஸ்ட்ரக்சர் கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயமாக எழுதி வச்சுக்கங்க, அசீம் முனீரோட முடிவு அப்படின்றது உலகமே பார்க்காத அளவுக்கு கொடூரமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.